பெற்றோரின் நகைச்சுவை உணர்வு குழந்தைகளை சிரிக்க வைப்பதற்கு அப்பால் மேலும் சில முக்கிய செயல்பாடுகளுக்கு உதவுகிறது என்கின்றனர் வல்லுநர்கள். சில குழந்தைகள் வளரும் போதே இயற்கையாகவே கோபம், பிடிவாதம் போன்ற குணங்களை வளர்த்துக் கொள்வார்கள். சில பிள்ளைகளுக்கு புதிய மனிதர்களுடன் பழகுவதில் சிரமம் இருக்கலாம். இவற்றில் சிக்காமல் இருக்க நகைச்சுவை உணர்வு உதவும் என்பது மனநல நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. மேலும் சூழலுக்கு ஏற்ற எதிர்வினையாற்றும் திறன், புதிய அணுகுமுறைகள் உள்ளிட்டவற்றையும் அது ஊக்குவிப்பதாக தெரிய வந்துள்ளது. நகைச்சுவை உணர்வுடன் வளர்க்கப்படும் பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தங்களை மேம்பட்ட முறையில் கையாள்வதாக தெரிவித்தார் தாயாரும் மனநல துறை வல்லுநருமான கோமதி ஜெயக்குமார். நகைச்சுவை திறன் சிக்கலுக்கு தீர்வு காணும் திறனை மேம்படுத்துவதாகும், மீள்திறனை கற்றுத்தருவதாகும் என்று சொன்னார். தோல்வியை பக்குவத்துடன் எதிர்கொள்ளும் ஆற்றலை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவது அவசியம் என்று சொன்ன கோமதி, நகைச்சுவை உணர்வுடன் பெற்றோர்கள் இருப்பது பிள்ளைகள் பொய் சொல்வதை தடுத்து பயமின்றி வெளிப்படை தன்மையுடன் செயல்பட ஊக்குவிப்பதாகவும் சொன்னார். அதே நேரத்தில் நகைச்சுவை என்பது பிறர் மனதை புண்படுத்தாததாய் இருப்பதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அதன் நுணுக்கங்களை அறிந்து கையாள்வது அவசியம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நகைச்சுவையின் நோக்கம் சூழலை இலகுவாக மாற்றுவதாக இருக்க வேண்டுமே தவிர தனிநபரை எந்த விதத்திலும் காயப்படுத்தும் விதமாகவோ மரியாதை குறைவாக நடத்தும் விதமாகவோ அமைவது சரியன்று என்பதை பிள்ளைகளுக்கு நன்கு உணர்த்த வேண்டாமா என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். நகைச்சுவைக்கும் கேலி கிண்டலுக்கும் உள்ள வேறுபாட்டை கற்றுக் கொடுப்பதும் முக்கியம் என்கின்றனர் நிபுணர்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.